Welcome to Magellan Academy. This video deals with the lesson A Baker from Goa in the lesson Glimpses of India by Lucio Rodriguez. CBSE 10th English Unit 7. Tamil Vilakathodu. Prepared and presented by Dr. Amal Arogyam. Magellan Academy. இந்த வீடியோ தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் சிபிஎஸ்இ NCERT சிலபஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா we have 26,000 subscribers with 577 videos in the past 11 active months. ஸோ கடந்த 11 மாதத்தில் நாங்கள் வந்து 577 வீடியோ போட்டிருக்கோம். மோஸ்ட்லி ஃபார் சமச்சீர் கல்வி. இதில் வந்துட்டு we have gained 26,000 subscribers. More than 2 million minutes and 0.5 million views per 28 days. Therefore, ஒரு 28 நாளில் 2 மில்லியன் வியூ போகுது. 0.5 மில்லியன் பேர் பார்க்குறாங்க. இந்த பார்க்குறவங்கள 60% ஆர் நான் சப்ஸ்கிரைபர்ஸ். தட்ஃபோர் இங்கே பார்க்குற நிமிஷத்தில் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் 26,000 இருக்க, நான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சர்ச் பண்ணி உள்ளார வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அக்கார்டிங் டு knoxinfluencer.com அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வச்சு அவங்க பண்ணுற டேட்டா பிரகாரம் நம்முடைய மெஜல் அகாடமி வந்துட்டு இந்த டாப் 18.6% எஜுகேஷன் வெப்சைட்ஸில் இருக்குது. இந்தியாவில் குளோபலி பார்த்தோம்னா we are in the top 5.1% வெப்சைட்ஸ். நாங்கள் எப்போவுமே we listen to the viewers view in preparing videos. therefore வீடியோஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 75 to 100 கமெண்ட்ஸ் வருது. அந்த கமெண்ட்ஸில் பூரா வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நாங்கள் வீடியோஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் சிபிஎஸ்இ சிலபஸ் ஆல்சோ. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இனி கண்டினியூவஸாக நம்ம வந்துட்டு சிபிஎஸ்இ சிலபஸ் எல்லாத்தையும் போட ஆரம்பிப்போம். முதல்ல 10th 12th போடுவோம், அப்புறம் எல்லா கிளாஸுமே போட ஆரம்பிப்போம் நம்ம. ஸோ இந்த பாடத்தை எழுதின ஆத்தர் Lucio Rodriguez. Lucio Rodriguez, born in 1916 and died in 1973, was a great Konkani essayist. இந்த ரோட்ரிக்வெஸ் வந்துட்டு கொங்கனி கோவாவில் வந்துட்டு ஒரு பெரிய எஸ்ஏயிஸ்ட், ஒரு கட்டுரையாளர். He wrote several articles in English and Konkani to various periodicals and magazines. Therefore, பல பத்திரிகைகளில் வந்து அவர் வந்துட்டு இங்கிலீஷ்லையும் கொங்கனிலையும் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. He served as the visiting professor of folklore at many universities and also as a professor of English in Mumbai and Goa. ஸோ வந்துட்டு நாட்டுப்புற கலைகளை பற்றி விசிட்டிங் ப்ரொஃபஸராக நிறைய யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுபோக இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வந்துக்கிட்டு மும்பையிலையும் கோவாலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. His essays were posthumously published under the title of Soil and Soul and Konkani Folk Tales. அவருடைய எஸ்ஏஸ் எல்லாம் வந்துக்கிட்டு ஆஃப் சாயில் அண்ட் சோல் அப்படிங்கிற தலைப்பிலையும் கொங்கனி ஃபோக் டேல்ஸ் அப்படிங்கிற தலைப்பிலையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. Subtle humor and informal narration are the essential features of his writing. அவருடைய எழுத்துல இருக்கிறது வந்துக்கிட்டு ஒரு சிறிய அளவில் உள்ள ஒரு ஹியூமர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் நரேஷன் வந்து ரொம்ப ஃபார்மலாக இருக்காது, இன்ஃபார்மலாக இருக்கும். அதெல்லாம் அவருடைய பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங்ஸ். கிளாசரி. இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கிற கிளாசரி எல்லாமே வந்துக்கிட்டு புக்லேயே கொடுத்துருக்கிறது. அதுக்கு நான் தமிழ் மீனிங்கோட போட்டிருக்கிறோம். ரெமினிசிங் நொஸ்டாலஜிக்கலி அப்படின்னா திங்கிங் ஃபாண்ட்லி ஆஃப் த பாஸ்ட். ஒரு பழங்காலத்தில் நடந்த ஒரு விஷயங்களை பற்றி கனவு கண்டு கற்பனை பண்ணி அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறது இருக்கே, அதுதான் ரெமினிசிங் நொஸ்டாலஜிக்கலி. ஹெரால்டிங் அப்படின்னா அனௌன்சிங், அறிவிக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹெரால்டுன்னு பத்திரிக்கை, நேஷனல் ஹெரால்டு அப்படின்னு ஒரு பத்திரிக்கையே இருக்குது, அறிவிக்கிறது, அனௌன்ஸ் பண்ணுறது. ரிபியூக், an expression of disapproval or scolding. therefore இது வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறது. என்ன இங்க வந்து பாக்குறீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறது. fragrance அப்படின்னா சென்ட், வாசனை. plump அப்படின்னா pleasantly fat body. therefore fat body குண்டா இருக்கிறது, கொழுன்னு இருக்கிறது, இதுதான் plump அப்படின்னு சொல்லுவாங்க. open testimony, public statement about a character or quality. ஸோ ஒரு விஷயத்தை பற்றியோ ஒரு ஆளை பற்றியோ வெளிப்படையாக சான்றுரை சொல்கிறது ஓப்பன் டெஸ்டிமனி. நான் சொல்கிறேன்ப்பா, இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும், அந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்கும், இதெல்லாம் வந்து ஓப்பன் டெஸ்டிமனி. எனக்கு தெரியும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், இது ஓப்பன் டெஸ்டிமனி. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டுபிடிச்சு போட்ட வார்த்தைகள். கிளாசரி. பார்ட் 2. வேனிஷ் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் வேனிஷ். டிஸப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி, அப்படியே மறைஞ்சு போகிறது, வேனிஷ் ஆயிடுறது. ஃபர்னஸ்
Furnace-nakkam, an enclosed structure in which material can be heated to very high temperature. உலை அப்படிங்கிறோம். அதனுடைய பெரிய பங்கு தான் நம்ம அணு உலை. நம்முடைய சின்ன பங்கு உலைங்கிறது வந்துட்டு ஃபர்னஸ், இங்கே நம்ம ஊரில் உள்ளது. ஸ்டாஃப், ஸ்டாஃப் அப்படின்னாக்கம், ஸ்டாஃப்னா வந்துட்டு ஊழியர் அப்படிங்கிற மீனிங் இல்லை. இங்கே வந்துக்கிட்டு எ லாங் ஸ்டிக் யூஸ்ட் அஸ் அ சப்போர்ட் வென் வாக்கிங். நடக்கும்போது பிடிச்சிட்டு போகிறதுக்காக ஒரு வச்சுட்டு அந்த குச்சி இஸ் கால்டு ஸ்டாஃப். தமிழில் கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோல், ஊன்றுகோல் அப்படின்னு சொன்னால் அந்த கோல். பீப், அ குவிக் ஆர் ஃபர்டிவ் லுக், எட்டி பார்க்கறது, அதான் வந்து பீப். அது என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்கறது, என்ன இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்கறது. பிளக், டேக் ஹோல்ட் ஆஃப் சம்திங் அண்ட் குவிக்லி ரிமூவ் இட் ஃப்ரம் இட்ஸ் பிளேஸ். பறிக்கிறது, பிடுங்கிறது, பூ பறிக்கிறது, பழம் பறிக்கிறது, இதெல்லாம் பிளக். பிக்யூலியர், பிக்யூலியர் டிஃபரண்ட் டு வாட் இஸ் நார்மல், வழக்கமாக உள்ளது இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறது, அது விசித்திரமான அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். எக்ஸ்டிங்விஷ், எக்ஸ்டிங்விஷ், புட் அன் எண்ட் டு, அணைச்சிடுறது, அணைக்கிறது, தீயை அணைக்கிறதுல எக்ஸ்டிங்விஷ். அதனால எக்ஸ்டிங்விஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க, ஃபர்ஸ்ட் எய்டுக்காக அதெல்லாம் வச்சுருப்பாங்க. டைம் டெஸ்டட், டைம் டெஸ்டட் அப்படின்னா ஹேவிங் இஃபெக்டிவ்னஸ் தட் ஹேஸ் பீன் ப்ரூவ்டு ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப காலமாகவே அதுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில கம்பெனியை சொல்லியிருப்பான் டைம் டெஸ்டட், அந்த பிராண்டை வாங்க ரொம்ப நல்லா இருக்கும், பல வருஷம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் டைம் டெஸ்டட். லெட்ஸ் கோ டு தி லெசன். Our elders are often heard reminiscing nostalgically about those good old Portuguese days, the Portuguese and their famous loaves of bread. Those eaters of loaves might have vanished, but the makers are still there. We still have amongst us the mixers, the molders, and those who bake the loaves. Those age-old time-tested furnaces still exist. The fire in the furnaces has not yet been extinguished. The thud and jingle of the traditional baker's bamboo heralding his arrival in the morning can still be heard in some places. Maybe the father is not alive, but the son still carries on the family profession. These bakers are even today known as Poda in Goa. Our elders are often heard reminiscing nostalgically about those good old Portuguese days. Portuguese இல்லைனா போர்ச்சுகீஸ் ரெண்டுமே பண்ணலாம். டேஸ் த போர்ச்சுகீஸ் அண்ட் தேர் ஃபேமஸ் லோவ்ஸ் ஆஃப் பிரெட். நம்ம பார்க்கலாம், பார்க்குறோம் எங்களுடைய இருக்கிற மூத்தவங்கள்லாம் வந்துட்டு, வயசு முதிர்ந்தவங்கள்லாம் வந்துட்டு பழங்காலத்தை நினச்சி கற்பனையில் இப்படி நடந்துச்சுல அப்படி நடந்துச்சுலேன்னு பேசும்போது அவங்க வந்துக்கிட்டு அந்த போர்ச்சுகீஸ் மக்கள் வந்து ஆண்டாங்க இல்லையா, அந்த நாட்களை நினச்சி அப்போ அந்த போர்ச்சுகீஸ் பீப்புள் செஞ்ச ரொட்டிகளை நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. Those eaters of loaves might have vanished, but the makers are still there. அந்த சாப்பிட்ற ஆட்கள் மறைஞ்சு போயிருக்கலாம், ஆனால் வந்துக்கிட்டு அந்த பிரெட்டை செய்கிறவங்க இன்னமும் இங்கே இருக்கிறாங்க. அதாவது போர்ச்சுகீஸ் பக்கம் போயிருப்பாங்க, ஆனால் இங்கே இருக்கவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். We still have amongst us the mixers, the molders and those who bake the loaves. ஸோ நம்மகிட்ட எப்பவும் இருக்கு இந்த கேக்குக்காக மிக்ஸ் பண்ணுறவங்க, அதுக்காக மோல்டு செய்கிறவங்க, உருவத்துக்காக, அப்புறம் வந்துட்டு அதை பேக் பண்ணுறவங்க எல்லாரும் இப்போ நம்ம கூட இருக்காங்க. Those age-old time-tested furnaces still exist. அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த நம்ம எப்பவும் நம்பிக்கைக்குரிய அந்த உலைகள் இருக்கே, அது இன்னுமே இருக்கு. The fire in the furnaces has not yet been extinguished. ஸோ இந்த ஃபர்னஸஸ் அந்த உலைகளில் வந்துக்கிட்டு நெருப்பு இன்னும் அணைஞ்சு போயிடல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னமும் தொடர்ந்து அதுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பிரெட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். போர்ச்சுகீஸ் மக்கள் போயிட்டாலும் நமக்கு வந்துட்டு போகலை, நம்ம இந்த பிரெட்டு போயிடல, பிரெட் நம்ம கூட இருக்குதுன்னு அர்த்தம். The thud and jingle of the traditional baker's bamboo heralding his arrival in the morning can still be heard in some places. ஸோ இந்த மாதிரி இவங்க அவங்க காலையில் வர்றதை அறிவிக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கனாக்கோ, அவங்க கையில் வச்சுருப்பாங்களே அந்த மூங்கில் மூங்கிச்சில் தொப்புன்னு அடிப்பாங்க, டம்முன்னு அடிப்பாங்க. கீழே தரையில் அடிக்கும்போது அங்கே மேலே வந்து அது கட்டியிருக்கிற மணி வந்துக்கிட்டு மணி ஒலி கேட்கும். அது இன்னும் கூட நம்ம கேட்க முடியுது இங்கே ஒரு சில இடங்களில். Maybe the father is not alive, but the son still carries on the family profession. ஒருவேளை அப்பா இறந்துருக்கலாம், ஆனால் பையன் வந்துக்கிட்டு தன்னுடைய குடும்ப தொழிலில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. These bakers are even today known as Pada in Goa. Therefore கொங்கனியில் வந்துக்கிட்டு அவங்க பாடர்னு கூப்பிட்றாங்க. இந்த PADER ஸ்பெல்லிங் தான் நம்ம புக்கில் போட்டிருக்கு. ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா PODERும் இருக்காங்க. Therefore Pada, therefore இவங்கள தான் ரொட்டி செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. During our childhood in Goa, the baker used to be our friend, companion and guide. நாங்கள் சின்ன பிள்ளையில் கோவாவில் இருந்தப்போ வந்துக்கிட்டு இந்த ரொட்டி செய்கிறவர் எங்களோட நண்பராக இருந்தார், எங்களுடைய தோழராக இருந்தார், எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்.
He used to come at least twice a day. ஒரு நாளைக்கு 2 தடவை அவர் வருவார். Once when he sets out in the morning on his selling round. முதல் தடவை வந்துக்கிட்டு இந்த பிரெட்டை விற்க ஆரம்பிப்பார், விற்க கிளம்புவார்ல, விற்க கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த அப்போ பார்க்கலாம். அண்ட் தென் அகெயின் வென் ஹி ரிட்டர்ன் ஆஃப்டர் எம்டிங் இஸ் ஹியூஜ் பேஸ்கெட், திரும்ப இப்போ அவர் எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆவார் இல்லையா எம்டி பேஸ்கெட்டோட, அப்போ பார்க்கலாம். The jingling thud of his bamboo woke up from the sleep and we ran to meet and greet him. அந்த அவர் சொன்ன இந்த மூங்கில் குச்சி, அந்த மூங்கில் குச்சியில் தரையில் அடிக்கும்போது அந்த ஜிங்லிங் சவுண்டு, தொப்புன்னு ஒரு சத்தமும் அந்த மணி அடிக்கிற சத்தமும் எங்களை எழுப்பி விடும். எழுப்பி விட்ட உடனே நாங்கள் வேகமாக ஓடி அவரை பார்த்து அவரை வந்துக்கிட்டு விஷ் பண்ணுறதுக்காக போவோம். ஒய் வாஸ் இட் ஸோ? ஏன் இப்படி நடந்தது? வாஸ் இட் ஃபார் த லவ் ஆஃப் த லோஃப்? இது இந்த ரொட்டிக்காக அப்படி நான் ஓடணுமா நாங்கள்? நாட் அட் ஆல். இல்லை அப்படிலாம் இல்லை. த லோவ்ஸ் வேர் பாட் பை சம் பாஸ்கின் ஆர் பாஸ்டின் த மெய்ட் சர்வெண்ட் ஆஃப் த ஹவுஸ். பிரெட் வாங்கலாம் எங்கே வேலை இல்லை, அதை வீட்டில் இருந்த யாரோ அந்த பாஸ்டினோ அந்த பேரோட மறந்து போச்சு, அவங்க தான் அந்த மெய்ட் சர்வெண்ட் வீட்டில் வேலை பார்க்குற இருக்கு, அவங்க தான் பிரெட்டை வாங்குவாங்க. எனக்கு அதில் வேலை இல்லை. What we longed for were those bread bangles which we chose carefully. ஸோ இந்த பிரெட் கலையில் நாங்கள் போனது எதுக்கு நான் வந்துக்கிட்டு அந்த பிரெட் பேங்கிள்ஸ் வளையல் மாதிரி இருக்குமே, இந்த பக்கத்தில் பாருங்கள் பிரெட் பேங்கிள் தான் பிரெட் பேங்கிள் சொல்கிறோம். நம்ம ஊரில் கொத்து முறுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி பேங்கிள் மாதிரி செஞ்சு வைக்க, இதுக்காகத்தான் நாங்கள் ஓடுவோம். சம்டைம்ஸ் இட் வாஸ் ஸ்வீட் பிரெட் ஆஃப் ஸ்பெஷல் மேக். பல நேரங்களில் வந்துட்டு அது வந்துட்டு எப்படி சில நேரங்களில் எப்படி இருக்குன்னா அது வந்துக்கிட்டு ஸ்பெஷலாக ஸ்வீட் பிரெட்டாக செய்யப்பட்டதாக இருக்கும். The baker made his musical entry on the scene with the jang jang sound of his specially made bamboo staff. சஃபர் அவர் என்ன பண்ணுவார்னா வந்துக்கிட்டு பேக்கர் வந்துட்டு அந்த மியூசிக்கல் என்ட்ரி உள்ளார நுழையும் போது அந்த மியூசிக்கோட வருவார், ஜாங் ஜாங் பெல் அடிச்சுட்டே வருவார். எதில்? அவருக்குன்னு செஞ்ச அந்த மூங்கில் குச்சி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாஃப்னா மூங்கில் கோல், அதோட வருவார். One hand supported the basket on his head and the other banged the bamboo on the ground. நமக்கு தெரியல, அந்த கீரை வைக்கிறவங்கள வரங்களே, தலையில் ஒரு கையில் பாஸ்கெட் வச்சுப்போம், அந்த பாஸ்கெட்டில் ஒரு கை பிடிச்சிக்கும், இன்னொரு கையில் குச்சியை அவர் வச்சுக்கிட்டு குச்சியில் டம் டம்னு அடிச்சுட்டே வருவார், சவுண்டு நான் வர்றேன்னு காமிக்கிறதுக்காக. He would greet the lady of the house with good morning and then place his basket on the vertical bamboo. ஸோ முதல்ல வந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற அந்த லேடியை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு அப்புறமா அந்த பேஸ்கெட்டை வேர்ட்டிக்கலாக வச்சு, வேர்ட்டிக்கலாக இங்கே பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தில் இருக்கிறதே இதுதான் அந்த காலத்தில் வைக்கிற பிரெட் விற்கிறவர். கீழே பாருங்கள் அந்த பேம்புவை வேர்ட்டிக்கலாக வச்சு அது மேலே அந்த கூடையை வைக்கிறாரு. ஸோ அதற்கு கொஞ்சம் தலையிலேருந்து கீழே இருக்கிறாரு, அதுலேருந்து தான் பிரெட்டை விற்பார் அவர். We kids would be pushed aside with a mild rebuke and the loaves would be delivered to the servant. எங்களை அப்படி நைஸாக வந்துட்டு தள்ளி விட்டுருவாங்க, கொஞ்சம் இப்போ பக்கத்தில் வராத, கொஞ்சம் ஒதுங்கினு அப்படின்னு மாதிரி ரெபியூக் அப்படின்னாக்கா கண்டனம் தெரிவித்து ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா வீட்டிலேருந்து வர சர்வன்ட் ரெடிகிட்ட பிரெட்டை கொடுப்பாங்க. பட் we would not give up. ஆனால் நாங்கள் அதெல்லாம் விட்டுற மாட்டோம். We would climb a bench or the parapet and peep into the basket somehow. நாங்கள் அதெல்லாம் விடுறதில்ல, விடாமல் அது பக்கத்தில் ஏதாவது பெஞ்ச் இருந்துச்சுன்னா பெஞ்சு மேலே ஏறியோ, இல்லை இந்த பேரப்பெட் பக்கத்தில் காம்பவுண்ட் வால் இருக்கு அந்த வால் மேலே ஏறியோ நாங்கள் எட்டி பார்ப்போம் அந்த அந்த பேஸ்கெட்டுக்குள்ளார. I can still recall the typical fragrance of those loaves. இப்பவும் என்னால் வந்துக்கிட்டு அந்த 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 பிரெட் அந்த ரொட்டிகளோட அந்த வாசனை இருக்கே, அந்த சென்ட், அந்த வாசனை எனக்கு இப்போவும் என்னால் திரும்பி உணர முடியுது. லோவ்ஸ் ஃபார் எல்டர்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் ஃபார் த சில்ட்ரன். அந்த ரொட்டிகள் வந்துக்கிட்டு பெரியவங்களுக்கும் அந்த பேங்கிள்ஸ்க்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்தோமே அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும். Then we did not even care to brush our teeth or wash our mouths properly. கையில் பேங்கிள் கிடச்சிருச்சுன்னா நாங்கள் அதுக்கப்புறம் பல்லு விளக்கிறத பற்றியோ வாயை கொட்படிக்கிறத பற்றியோ நாங்கள் கவலைப்படவே மாட்டோம். அண்ட் ஒய் ஷுட் வி, எதுக்கு நாங்கள் அதெல்லாம் பண்ணணும்? Who would take the trouble of plucking the mango leaf for the toothbrush? யார் போயிட்டு மா இலையை பறித்து அதை ப்ரஷ் ஆக்கி நாங்கள் பல்லு விளக்கிறது? அண்ட் ஒய் வாஸ் இட் நெசரி அட் ஆல்? எதுக்கு அது பண்ணணுங்க? நாங்கள் த டைகர் நெவர் பிரஷ்ட் ஹிஸ் டீத். இந்த புளி எப்பவும் பல்லு விளக்குனதே இல்லை. ஹாட் டீ குட் வாஷ் அண்ட் கிளீன் அப் எவ்ரி திங் ஸோ நைஸ்லி ஆஃப்டர் ஆல். சூடாக டீ குடிச்சா போதும் எல்லாத்தையும் வாயை கழுவிடும் அது. Marriage gifts are meaningless without the sweet bread known as bowl, just as a party or a feast loses its charm without bread. ஸோ கல்யாணத்தில் வந்து பரிசு கொடுக்கறதுலாம் அதெல்லாம் மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாமல் போயிடும். அங்கே வந்துட்டு ஸ்வீட் பிரெட்டு அந்த போல்னு சொல்கிற ஒரு பிரெட் அது மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு உடைய அந்த போல்ங்கிற பிரெட் வந்துக்கிட்டு இல்லைன்னு சொன்னாக்கா கல்யாணத்தில் மீனிங்கே இல்லை. இல்லை வந்துட்டு பார்ட்டி வச்சாலும் சரி, ஒரு திருவிழா வச்சாலும், ஃபங்க்ஷன் வச்சாலும், ஒரு விருந்து போட்டாலும் அதிலெல்லாம் வந்துக்கிட்டு இந்த பிரெட் இல்லைன்னா பால் பிரெட் இல்லைனாக்கா அப்புறம் அந்த விருந்தே வீணாக போயிடும். Not enough can be said to show how important a baker can be for a village. ஸோ சொல்ல வேண்டியதே இல்லை, சொல்லவே முடியாது நம்மளால் ஒரு பேக்கருங்கிற வருது ஒரு கிராமத்தில் எவ்வளவு முக்கியமான ஆள் அப்படிங்கிறத. The lady of the house must prepare sandwiches on the occasion of her daughter's engagement. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம்னா அந்த வீட்டில் இருக்கிற அம்மா வந்துக்கிட்டு சாண்ட்விச் செய்யணும். சாண்ட்விச்னா பக்கத்தில் கீழே இருக்குது தான் சாண்ட்விச். தேர்ஃபோர் மேலே இங்கேயும் பிரெட் வேணும். ஸோ பிரெட் இல்லாமல் சாண்ட்விச் செய்ய முடியாது. தேர்ஃபோர் பேக்கர் இல்லாமல் பிரெட் கிடைக்காது.
கேக்ஸ் அண்ட் போலினாஸ்ங்கிறது அந்த மேலே சொன்னமே அதுதான். கேக்ஸ் அண்ட் போலினாஸ் ஆர் மஸ்ட் ஃபார் அ கிறிஸ்மஸ் அஸ் வெல் அஸ் அதர் ஃபெஸ்டிவல்ஸ். அது கிறிஸ்மஸோ வேற எந்த விழாக்களோ எந்த ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனோ இல்லை சோசியல் ஃபங்க்ஷனோ அதில் வந்துட்டு கேக்ஸும் போலினாஸும் இல்லைனாக்கா ஒன்றும் விளங்காது. Thus, the presence of baker's furnace in the village is absolutely essential. ஸோ அதனால ஒரு பேக்கரோட ஃபர்னஸ் அவருடைய இடம் இருக்கிறது வந்துக்கிட்டு ஒரு வில்லேஜில் கம்ப்ளீட்டாக அது தேவையானதாக படுது. அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. The baker or bread seller of those days had a peculiar dress known as kabai. அப்போ இருக்கிற பேக்கர் அந்த பேக் பண்ணுறவரோ அல்லது வந்துட்டு அந்த பிரெட்டை விற்கிறவரோ அப்போ வந்துட்டு ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. அது வந்து கபாய் அப்படின்னு பேர். இந்த பக்கத்தில் போட்டிருக்காரு அதான். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ட்ரெஸ் இருந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க. இட் வாஸ் அ சிங்கிள் பீஸ் லாங் ஃப்ராக் ரீச் டவுன் டு த நீஸ். ஒரு சிங்கிள் பீஸில் கழுத்துலேருந்து ஆரம்பிச்சு முழங்கால் வரைக்கும் நீளமாக இருக்கும். அதுதான் வந்துட்டு கபாய். In our childhood, we saw bakers wearing a shirt and trousers which were shorter than full length ones and longer than half pants. ஸோ நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது அவங்க சட்டை போட்டு ஒரு பேண்ட்ஸ் போடுவாங்க. அந்த பேண்ட்ஸ் வந்துக்கிட்டு அரை டவஸோட நீளமாகவும் பேண்ட்ஸை விட கம்மியாகவும் இருக்கும். இப்போ நம்ம 3/4 சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம முன்னாடி ஒரு படம் காமிச்சோம் இல்லையா, அந்த படம் காமிக்கும் போது அதில் போட்டுக்க ட்ரெஸ் பார்த்துருங்க, அது வந்துட்டு முழங்கால் கீழே வரைக்கும் தான் இருக்கும். Even today, anyone who wears a half pant which reaches just below the knees invites a comment that he is dressed like a powder. Therefore இப்போ கூட வந்து முழங்கால் கீழே ஒரு ட்ரௌசரை பேண்ட்ஸ் வளர்த்தி இல்லாமல் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அவங்களை நம்ம வந்துட்டு பவுடர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுவோம். The baker usually collected his bills at the end of the month. இந்த ரொட்டி சேவர் எப்பவுமே வந்து தினம் ரொட்டியை கொடுத்துருவாரு. ஒவ்வொரு மாதம் முடியும் போது தான் வந்து பணத்தை கலெக்ட் பண்ணுவார். மந்த்லி அக்கௌண்ட்ஸ் யூஸ் டு பி ரெக்கார்டட் ஆன் சம் வால்ஸ் இன் த பென்சில். ஸோ அந்த காலத்தில் மாதிரியே வந்துட்டு அந்த சுவத்தோட வேலை தான் வந்துட்டு எத்தனை நாள் பிரெட் கொடுத்தாங்கன்னு கணக்கு போட்டிருப்பாங்க. இந்த பாருங்க மேலே வந்துட்டு சாக்கில் போட்டிருக்காங்க, செங்கல்ல தெரியுதா, அந்த மாதிரி தான் டாலி மார்க். Baking was indeed a profitable profession in the old days. அந்த காலத்தில் வந்துக்கிட்டு இந்த ரொட்டி செய்கிறது ஒரு லாபகரமான தொழிலாக இருந்தது. The baker and his family never starved. அந்த பேக்கரோ அவருடைய குடும்பமோ எப்போவுமே பசியால் பாதிக்கப்பட்டதில்லை. His family and his servants always looked happy and prosperous. அவருடைய குடும்பம், அவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப வளமையாகவும் இருப்பாங்க. Their plump physique was an open testimony to this. அவருடைய உடம்பு இருக்கிற சைஸ் குழுன்னு இருக்கிற கொழுன்னு இருக்கிறதே வந்துக்கிட்டு அதை எல்லாத்துக்கும் பறைசாற்றும். Even today, any person with jackfruit-like physical appearance is easily compared to a baker. ஸோ இப்போ கூட வந்துக்கிட்டு யாராவது வந்துக்கிட்டு இந்த பலாப்பழம் மாதிரி கீழே இருக்கு பார்த்தீங்களா, பலாப்பழம் மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா குழு இருந்தாங்கனாக்கா அவங்கள நம்ம வந்துக்கிட்டு பேக்கருக்கு கம்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாட்ச் Number 2 in the 7th unit ரெண்டாவது lesson Goog in the same playlist. Like, share, comment and do subscribe Magellan Academy. Thank you.